Hi folks, welcome to Jacob's Kitchen. இன்னைக்கு ராகி கூழ் செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. கனமான பாத்திரத்தில் மாவையும் தண்ணீரையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் எடுத்து வச்சுட்டு அடிப்பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருங்க. கையில் கொஞ்சம் தண்ணியை நனைச்சி தொட்டு பாருங்கள் ஒட்டுதா இல்லையான்னு. ஒட்டலைன்னா நம்ம ராகி வெந்துருச்சு. இப்போ நம்ம 2 கரண்டி ராகியோட 2 கிளாஸ் சாதம் வடித்த தண்ணி, 2 கிளாஸ் பழைய சாதம், 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ராகியில் ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நார்மலாக கஞ்சி கரைக்கிற மாதிரிக்கு கரைச்சிக்கோங்க. இதில் கொஞ்சம் ஆனியன் சேர்த்து கரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்போவுமே நீங்கள் காலையில் எடுத்துக்கோங்க. ஏன்னா சம்மர் டயத்தில் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ நம்ம சுவையான ராகி கூழ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.